வணக்கம், வெல்கம் டு தமிழ் கல்ச்சர் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நாங்கள் கறி பலாக்காய்ங்க. ஸோ இந்த காயை வச்சுட்டு நம்ம ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா மட்டன் குழம்போட டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இதை சாப்பிட்டா நம்ம மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வரும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலாவுக்கு வறுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், மல்லித்தூள், வரமிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒரு வதக்கிக்கலாங்க. தேங்காய், இது இறக்கி வச்சுட்டு ஆட்டிட்டு வந்துடலாங்க. இந்த சூட்லேயே இந்த மசாலாவும் இந்த தேங்காயும் நல்லா வதங்கிடுங்க. மண் சட்டிங்கிறதுனால நான் இது வதங்காதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். இந்த சூட்லேயே இது நல்லா வதங்கிடும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஆட்டிக்கலாம். காயை வேக போட்டுக்கலாங்க. ஒரு சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க. காய் நல்லா வேகட்டுங்க. அது கூட நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா நல்லா நைஸாக ஆட்டியாச்சுங்க. இப்போ தோண்டிடலாம். ஆட்டுக்கல்ல நல்லா மசாலாவை ஆட்டி எடுத்தாச்சுங்க. மசாலாவே வாசம் சூப்பராக இருக்குது. நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க. காய் வெந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கலாங்க. ஒரு அரை வேக்காடு வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. குழம்பு தாளிச்சிக்கலாங்க. ஒரு சட்டி வச்சுட்டேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க. கடுகு சேர்த்திக்கலாம். சோம்பு, வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இருந்தால் சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு கருவேப்பிலை மறந்துட்டேன், அதனால் போட முடியல. நீங்கள் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணினது, வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டுங்க. அரை வேக்காடு வேக வச்சுருக்கிற காய் இது கூட சேர்த்திக்கலாங்க. காய் எண்ணெயில் கொஞ்சமாக வதங்கினா போதுங்க. காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம்.
உப்பு சேர்த்திக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கறி பலாக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். கறி பலாக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? வாசனையே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இந்த மட்டன் வாசனையாக தான் இருக்குது. நல்ல வாசனை பாருங்க. பலாக்காய்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்ல வாசனை கறி மாதிரி தான் இருக்குது. கையில் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா மட்டன் பீஸ் மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கறி பலாக்காய் மட்டும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா காரசாரமாக நல்லா இருக்குங்க. அப்படியே நம்ம ஒரு மட்டன் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது இந்த கறி பலாக்காய். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த கறி பலாக்கான்னு சும்மா சொல்லலை, ஆனால் அந்த கறியோட டேஸ்ட்லேயே இருக்குங்க. நல்லாயிருக்கு. இந்த கறி பலாக்காய் வந்து வேகாமல் இருந்துச்சுன்னா டேஸ்டே இருக்காது. நல்லா வெந்திருக்கிறதுனால நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. அப்படியே கொஞ்சம் சாப்பாடு கறி பலாக்காய் எல்லாம் எடுத்து சாப்பிட்றலாம். பலாக்காயோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கு இல்லையா? அது உள்ள பலாக்காய் வச்சு சாப்பாடு வச்சு இது வந்து மசாலாலாம் நம்ம கல்லில் ஆட்டி அரைச்சனால மிக்சியில் அரைக்கிறத விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா? நீங்களும் இதே மாதிரி இந்த குழம்பை வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் நல்ல சமையல் வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ்,